வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அமைந்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு முன்னாள் எம்எல்ஏ தேமுதிகவின் விசுவாசியாக இருந்தவர் திமுகவில் இணைந்து தற்பொழுது முதலாவது தேர்தலை சந்திக்க உள்ளார். இந்த தேர்தலானது சந்திரகுமார் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று திமுகவினர்கள் பெரிதளவில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். காரணம், அதிமுக, தேமுதிக, பாஜக போன்ற மிகப்பெரிய கட்சிகள் போட்டியிடவில்லை. ஆனால் நாம் தமிழர் களத்தில் இறங்கியுள்ளது. இது அவர்களுக்கு போட்டி என்று அவர்கள் நினைக்காதவரை அவர்கள் வெற்றியடைவதாக நிச்சயமாக கருத்தில் கொள்ள மாட்டார்கள். காரணம், நாம் தமிழர் மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் தற்பொழுது தேர்தலை சந்திக்க உள்ளது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்த முறை நாம் தமிழர் கட்சியே தேர்வு செய்துள்ளது. முதலாவது தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் கடந்த 5 முறை தோல்வியை தழுவினாலும் இந்த முறை நாம் தமிழர் வேட்பாளராக இருக்கக்கூடியவருக்கு ஒட்டுமொத்த ஆதரவுகளை பிற கட்சியினர்கள் செலுத்திவிட்டால் திமுகவின் நிலைமை கேள்விக்குறியாகவே மாறிவிடும். ஒருவேளை நாம் தமிழர் வெற்றியடைந்தால் இதுவே அவர்களது ஒட்டுமொத்த வெற்றியாகவும், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி தொடங்கி தற்பொழுது முதல் வெற்றியே பதிவு செய்த ஒரே கட்சியாக, திமுகவை எதிர்த்த கட்சியாக ஒட்டுமொத்த பெருமையும் நாம் தமிழருக்கு சொந்தமாகிவிடும். ஆனால் களத்தில் இறங்கக்கூடிய சீதாலட்சுமி அவர்கள் மீது ஏற்கனவே 2 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியே முதலாவதாக பாராட்டியாக வேண்டும். திமுகவை எதிர்த்து களத்தில் இறங்குவதற்கு மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் திமுகவினர்களுக்கு வாக்குகளை செலுத்தாமல் இருக்கும் வரை நிச்சயமாக நாம் தமிழருக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் பிரச்சாரத்தின் பொழுது பணத்தை பெற்றுக்கொண்டு மக்களை ஒட்டுமொத்த கூண்டோடு ஆட்டு மந்தைகளாக மாற்றிவிட வேண்டாம் என்றும், திமுகவிற்கு எதிராகத்தான் பிரச்சாரங்களை நடத்துவோம் என்றும் தற்பொழுது விமர்சனங்களும் வைக்கப்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவாளர்களும் தேமுதிகவின் ஆதரவாளர்களும் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழருக்கு விழுகிறதா? அப்படி விழுந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக நாம் தமிழருக்கும் ஆதரவுகளை சட்டப்பேரவையில் கொடுப்பார். அது மட்டுமல்ல, திமுகவின் நிலைமை கதை முடிந்துவிடும். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.